லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க என்னமா ரொம்ப யோகிய மாதிரியும் நான் மட்டும் போய் சொன்ன மாதிரி நடிக்கிறீங்க. ஊர்ல இல்லாத திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணி நீ காதலிச்சவன உன் தங்கச்சிக்கு கட்டி வச்ச. அந்த கல்யாணம் நடக்கணும்னு இந்த சின்ன சிரிக்கி என் பையனை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துவா. நாங்க ஏமாந்துகிட்டே இருக்கணும் இல்ல? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இவளை கலெக்டர் ஆக்குறேன்னு சொன்னதுனாலதான் இவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். ஆமா சொன்னோம். நீங்க மட்டும் என்ன சொன்னீங்க? உனக்கும் உன் தங்கச்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப என்னமோ பெருசா வந்துட்டீங்க. அக்கா என்ன சொன்னா என்ன? கலெக்டர் ஆகணும்னு ஆரம்பத்துல இருந்து நான் தானே சொன்னேன். நீங்களும் உங்க அம்மாவும் சரி சரின்னு மண்டை ஆட்டினீங்களே. ஆமாடி, மண்டை ஆட்டணும் தான். நீ போய் சொன்ன மாதிரி நாங்களும் போய் சொன்னோம். இங்க பாரு, இது எல்லாமே நீ சொன்ன பொய்னாலதான் வந்துச்சு. இல்ல, இது எல்லாமே உங்க அம்மாவால தான் வந்தது. என்ன? ராதிகா தான் உன்னை பிடிக்கல, அரவிந்த் தான் பிடிச்சிருக்குன்னு உண்மையை தானே சொன்னா. பேசாம வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அது செய்யாம காசை வெட்டி போடுவன் வந்து நின்னாங்கல்ல. ராதிகாக்கா சொன்ன உண்மைய நீங்க மதிக்கல. அதனாலதான் நான் போய் சொன்னேன். ஏய், இப்ப நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. நான் சொல்றத தான் நீ கேட்டாகணும். தாலி கட்டிட்டா நீ சொல்றத மட்டும்தான் அவ கேட்கணுமா? டேய், ஒருத்தரோட உணர்வுக்கு இன்னொருத்தர் மதிப்பு கொடுத்து வாழ்றதாண்டா தாலி. ஆனா தாலி கட்டின பொண்டாட்டியை அடிமை மாதிரி வச்சிருக்க. டேய், நீ மட்டும் யோகியமாடா? இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு. இவங்களை ஏமாத்தின நீ ஒரு உலக மகா ஃப்ராடு. திருட்டு தாலி கட்டினவெல்லாம் என் புள்ளைக்கு தாலியை பத்தி சொல்லி தர வேண்டாம். உங்க புள்ள ஒண்ணு நேர்மையா தாலி கட்டல. எப்படி கட்டிருந்தாலும் பார்த்திபன் மாமா அந்த தாலிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாதான் கொடுத்துட்டு இருக்காரு. என் அக்காவையும் மாமாவையும் பத்தி பேச உங்களுக்கு தான் தகுதி இல்ல. திவ்யா, ஏய் திவ்யா, இவங்களுக்குலாம் நீ ஒண்ணு எந்த விளக்கமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீ வா, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு. ஏய் திவ்யா, ஏய் நீ வா போலாம். டைம் ஆயிடுச்சுமா, எக்ஸாம் ஆரம்பிக்க போறாங்க. சீக்கிரம் போங்க. திவ்யா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு சரியா? நீ எக்ஸாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். சரி சரி பாய். ஓகே, நான் இங்கே தான் இருப்பேன். பை கா. திவ்யா, ஆல் தி பெஸ்ட். பை. உட்காருங்க. நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வரேன். இல்ல வேண்டாம். ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இருங்க நான் வாங்கிட்டு வரேன். உட்காருங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு இருந்துச்சு இந்த காஃபி? அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியல.
ம் கொஞ்சம் சுமார் தான். நான் இப்ப சொன்ன தேங்க்ஸ் உனக்கு பார்த்திபா. திவ்யா இப்போ எக்ஸாம் எழுதுறால, அதுக்கு நீ செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ம் அப்போ ஓகே, நானும் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்ஸ். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. ம் நீங்க விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்டதுனால தானே நான் ஹெல்ப் பண்ணேன். ஆமா, ஆனா ஒரு பிரச்சனை வந்ததும் என்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்குல்ல? இங்க பாரு பார்த்திபா, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனா தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். இதே சாக்கா வச்சு ரஜினி நம்மள ஏத்துப்பான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடாத. நான்லாம் எதுவுமே யோசிக்கலங்க. எது நடந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்காங்கல்ல என்ன லவ் பண்ற மாதிரி ஒரு ரஜினி, அவங்க உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க, எனக்கு சொல்ற மாதிரி. ரொம்ப பேசாத பார்த்திபா. நிச்சயமா உன்னை நினைச்சு நான் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ மாட்டேன். அதை விட முக்கியமான பல வேலைகள் எனக்கு இருக்கு. தெரியுமே, எல்லாத்தையும் முடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது நான் அப்பவும் இதே மாதிரி லவ்வோட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எக்ஸாம் போயிட்டு இருக்கும்ல, அவ எக்ஸாம் நல்லா எழுதணும். ஆமா, அவளை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு தானே போறோம். இதுக்கு மேலயும் திவ்யா அந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறியா? போன தடவை எக்ஸாம் எழுத விடாம வீட்லயே வச்சிருந்தாங்க. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்து எக்ஸாம் எழுத வச்சேன். இப்ப பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை. கரெக்ட் தாங்க, ஆனா ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. இப்போ திவ்யாவோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. அவ எப்படி எக்ஸாம் எல்லாம் எழுதுவா? நீங்க ஒண்ணும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. திவ்யா பத்தி தெரியும்ல, அவ கண்டிப்பா எக்ஸாம் நல்லா எழுதிட்டு தான் வருவா. அவளுக்கு வீட்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதே யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வந்தவ அவ. எப்பவுமே அவ நிம்மதியா படிக்கணும். அதுக்கு அவ நம்ம கூட இருந்தாதான் நடக்கும். அவ மேல அவ்வளவு கோவத்துல இருந்தீங்க, இப்ப வாட்சும் அவ உங்களுக்காக தான் எல்லாம் செஞ்சான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. முட்டாள் மாதிரி வாழ்க்கைய வீணாக்கிட்டா. அந்த கோவம் எனக்கு என்னைக்குமே மாறாது. அதனால அவ எப்படியோ போகட்டும்னு என்னால விடவும் முடியாது. அவ கனவை அவ அடையணும். நீங்க எவ்வளவு கோவத்தை காட்டுறீங்களோ அதுதான் உங்க பாசத்தோட அளவு. அதனாலதான் நீங்க என் ஏஞ்சல். உன் விஷயத்துல அப்படி இல்ல. கோவம் மட்டும்தான் இருக்கு. அது மட்டும்தான் இருக்கும். வா போலாம். திவ்யா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பா. அக்கா, திவ்யா, 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 என்னாச்சு? திவ்யா, இங்க பாரு. என்னாச்சு திவ்யா? பதட்டத்துல எக்ஸாம் நல்லா எழுதலையா? நல்லா எழுதிருக்கேன்க்கா. அப்புறம் ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? நான் இந்த எக்ஸாம் எழுத மாட்டேன்னு நினைச்சேன். கடவுள் மாதிரி வந்து நீ என்ன காப்பாத்திட்டக்கா. நீ இல்லன்னா இன்னைக்கு இது நடந்திருக்காதுக்கா. என்ன பண்ற நீ? எதுக்கு அழுதுட்டு இருக்க இப்போ? ஒரு நிமிஷம், நான் பயந்தே போயிட்டேன். எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கியா? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா எழுதிருக்க. சூப்பர். நீ உன் கல்யாண விஷயத்துல தான் என்ன கஷ்டப்படுத்திட்ட. ஆனா ஒரு தங்கச்சியா உன் படிப்பு விஷயத்துல எப்பவுமே உன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ்க்கா. எதுக்கு இப்போ தேங்க்ஸ் எல்லாம்? என்னோட கனவை நிஜமாக்குனதுக்கு. ஏய், உனக்கு ஒண்ணுனா நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? காலையில உனக்கு ஃபோன் பண்ணும்போது உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. அதான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன்.
தேங்க்ஸ் மாமா. ஏய் ஊசி பட்டாசு, இப்பதானே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி வா கிளம்பலாம். இல்லக்கா, நீங்க கிளம்புங்க. நான் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். எங்க போக போற? வீட்டுக்கு தான்க்கா. இவ்ளோ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் நீ அந்த வீட்டுக்கு போகணுமா? உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. உன் ஆசை கனவு இத பத்திலாம் அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல. உன் புருஷன் அவங்க அம்மா கூட சேர்ந்து இன்னும் உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க போறான். அக்கா, இந்த கல்யாணமே உன்னோட கஷ்டத்தை குறைக்கணும் தான்க்கா நான் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. அதுக்கு தான் சொல்றேன், நீ என் தங்கச்சியா என் கூட நம்ம வீட்டுக்கு வர போறியா, இல்ல உன் புருஷனுக்கு மனைவியா அந்த வீட்டுக்கு போக போறியா? உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், நீயே டிசைட் பண்ணிக்கோ. அங்க போய் நீ திரும்பவும் அந்த கஷ்டத்தை ஏத்துக்க போறியா, இல்ல ஏன் கூட நம்ம வீட்டுக்கு வந்து நிம்மதியா உனக்கு பிடிச்ச மாதிரி IAS ஆபீசர் ஆக போறியா? அது உன் விருப்பம். திவ்யா, ஏ எப்படி இருக்க? ஏ சங்கரி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. அம்மா வீட்டுக்கு வர உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதாடி? திவ்யா, என்ன கலெக்டரம்மா, எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிருக்கியா? என்னடி பாக்குற, சொல்லு. நல்லா எழுதிருக்க மாமா. ஏன் பொண்ணாச்சே, நீ நல்லா தான் எழுதியிருப்ப. மாமா, நீங்க தான் என்கிட்ட சொல்லாம கடையெல்லாம் திறந்து பெரிய முதலாளி ஆயிட்டீங்க. அக்கா, நீ கூட என்ன மறந்துட்டல்ல? ஏய் என்ன திவ்யா, நீ வரலன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு உன் மாமா கிட்டயே கேளு. திவ்யா, பரீட்சை எழுதிட்டு நேரம் இங்கதான் வரியாமா? அங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? மரியாதை தெரியாத மருமக இருந்தா நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? வாடி உள்ள போலாம். திவ்யா, அண்ணி வாங்க. வாப்பா ஆனந்த். என்ன அண்ணி, ரொம்ப பதட்டமா இருக்கிறீங்க? அதானே, என்ன அத்தை
இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கோவமா? பயங்கர வெறியில இருக்கேன். ஏமா இப்படி பேசுற? திவ்யாக்கு என்ன? அவ பொறுப்பான பொண்ணு தானே? ஆமா ஆமா, பொறுப்பான பொண்ணுதான். புருஷனை மாமியாரை நடு ரோட்ல தேவலன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு பொறுப்பான பொண்ணுதான். ஆனந்த், நீ என்னப்பா சொல்ற? ஆமா, பொண்ண பார்த்ததும் அப்படியே பூரிச்சு போயிட்டு ரஞ்சிதம். புருஷன் இல்லாம தனியா வந்திருக்காளேன்னு யோசிக்கல. அத்தை, அவ ரஜினி கூட தானே வந்திருக்கா, அதனாலதான் அம்மா ஒண்ணுமே கேட்கல. என்னதான் ஆச்சு அத்தை? அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியாது. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். கேட்டல, உன் பொண்ணு சொன்னதை கேட்டல. நான் ரோட்ல வச்சு என்ன கை நீட்டி அடிச்சிருக்கா. அத்தங்கிறதுனாலதான் நீங்க செஞ்ச காரியத்துக்கு ஒரு அறையோட நான் முடிச்சுக்கிறேன். ஏய், ஏண்டி இப்படி யாரு என்னன்னு பார்க்காம எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? அம்மா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னேன், அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஏய், அவ எப்ப ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனாலும் அப்போல இருந்து அவ அந்த வீட்டு பொண்ணுதான். அவ அந்த வீட்டு பொண்ணுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த வீட்டுக்கு அடிமை கிடையாது. அத்த, அவங்க திவ்யாவை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு போனாங்க. அப்படி பார்த்தா அவங்க செஞ்சது தானே தப்பு. ஏங்க, நீங்க சும்மா இருங்க. ரஜினி தான் பேசிட்டு இருக்காங்க. அக்கா, ஏன் மாமாவை திட்டுற? அவர் கேக்குறது சரிதானே? இங்க பாருங்க, அவ படிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல எந்த வேலையுமே செய்யறது இல்ல. இதுல கலெக்டர் வேற ஆயிட்டானா அவ்வளவுதான். அப்படி கேளுடா. அவ ஒழுங்கா வீட்டுக்கு பொறுப்பான மருமகளா இருந்தாலே போதும். அதுக்காக தான் இவளை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். சாரி அத்தை, அவ படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவ அங்க வரமாட்டா. ரஜினி, இது தப்புடி. கல்யாணம் ஆன பொண்ணு அவ. மாமியார் வீட்டுல இருக்கிறதா மரியாதை. மா, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருந்தா அவ அங்கதான் போயிருந்திருப்பா. நடு ரோட்ல அவ தலைமுடிய புடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், இப்ப கை வைடா பாப்போம் என் தங்கச்சி மேல. ஏய், அவ ஒழுங்கா இருந்தா அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தன்னால கிடைச்சிருக்கும். சும்மா வளவளன்னுலாம் பேசிட்டு இருக்காதீங்க. அவளை அனுப்பி வைக்க முடியுமா முடியாதா? போதும், நிறுத்து. ஏய், அவ வாழ்க்கையை அவ முடிவு பண்ணிக்கிட்டோம். அவகிட்டே கேளண்டி. கேக்குறாங்கல்ல, சொல்லு திவ்யா. அத்தை மேல எப்பவுமே எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க நிச்சயமா என்ன டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. உங்களை நம்பிதான் நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தேன். நீங்க அந்த நம்பிக்கைய உடைச்சிட்டீங்க அத்தை. நான் ரஜினி அக்கா கூட தான் இருக்க போறேன். திவ்யா, நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் என் அக்காவுக்கு தங்கச்சியா இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். அதான் சொல்லிட்டால, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. ரஞ்சிதம், அத்தை, வாசல் அந்த பக்கம். திவ்யா, திவ்யா, நீ உள்ள போ. டேய், இன்னும் இடம் இங்க நிக்கிற? வா போலாம். ராதிகா, ஏண்டி அமைதியாவே இருக்க? ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்ப, இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். நீ சந்தோஷமா இருந்தாதான் வயித்துல இருக்கிற பிள்ளையும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இங்க எங்க சந்தோஷமா இருக்க முடியுது? அப்படி சொல்லுக்கா. நம்ம வீடு மாதிரியே இல்ல, யாரு வீட்லயோ நம்ம வந்து உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. ஆமா, என்ன செய்யறது? எல்லாம் நம்ம நேரம்.
பத்மாமா பத்மாமா வரேன் பார்த்திபா. என்னப்பா? எனக்கு ஒரு டீ போட்டு தரீங்களா? இருப்பா, அதை கொண்டு வரேன். என் பொண்ணு உழைப்பு பூரா இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறவங்களுக்கு கொடுத்தே வீணா போகுது. நீ ஏமா புலம்புற? எவ்ளோ சொன்னாலும் யாருக்கும் மானம் ரோஷம் எதுவும் வரப்போறது இல்ல. வேலை வெட்டி இல்ல, வேலைக்கு சோறு கரெக்டா கிடைக்குது. சும்மா எவ்வளவு நேரம் தான் திண்ணையே தேய்க்க முடியும்? தின்ன சோறு செரிக்க என்ன செய்யணும்னு தெரியாம அலைகிறாங்க. நான் 2 மாசமா தான் தண்ட சோறு. இங்க பல வருஷமா தண்டமா சோறு தின்னுட்டு அந்த சோத்துக்கு நன்றி கூட இல்லாதவங்க இருக்காங்க. டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கேன். அத்தை, எனக்கு உங்களை மாதிரி மறைமுகமாலாம் பேச பிடிக்காது. அதான் நேரடியா சொல்றேன். இங்க பாரு, என் புள்ள விஷயத்துல தலையிட, அவனை பத்தி பேசுறதுக்குன்னு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த வீட்டு விஷயத்துல நீ ஒண்ணும் தலையிட வேணாம். முதல்ல வெளியில போயிடு. ஏய், இது இருக்க பாறா. ஏய், ஓடுறா பாறா, புடுறா.